ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது, இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும், பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் சிம்மராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள் அப்படின்னா அது சஷ்டியும் மற்றும் தைப்பூசமும் தாங்க. அப்படி தான் வரக்கூடிய பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய தைப்பூசம். இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய தினத்தில் கொண்டாடப்படக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாக எல்லா மாதங்களிலுமே பௌர்ணமி வரும். அதுவும் சாதாரண நாட்கள்லேயும் நம்ம தெய்வ வழிபாடுகள் செய்கிறது உண்டு. இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமியில் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகை வழிபாட்டிற்கு பௌர்ணமி தினம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான நாள். அன்னைக்குன்னு போய் நீங்கள் அம்பாளை வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒளி கிடைக்கும், துன்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பௌர்ணமி அன்னைக்கு உபவாசம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி பூஜை பொதுவாக அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடிய பூஜை அப்படின்னாலுமே கூட, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் தரக்கூடியது அப்படின்னா அது இந்த பௌர்ணமி பூஜை தாங்க. திருமணமான பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்கன்னா திருமண பேரு கிடைக்கும். இந்த பூஜை செய்து அம்பிகையினுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாத பௌர்ணமிக்குமே ஒரு சிறப்பு இருக்குங்க. அதாவது தை மாத பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஆடையை நீங்கள் அணிவிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தேன் அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வில்வம், வெள்ளை தாமரைப்பூவு, நந்தியாவட்டம் இதால் அர்ச்சனை செய்கிறது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். நெய்வேத்தியமாக என்ன இந்த பௌர்ணமியில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆயுள் விருத்தியை தரக்கூடிய இந்த ஒரு பூஜையை கண்டிப்பாக தை மாத பௌர்ணமியில் தைப்பூசத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அதனால் எல்லாருமே இந்த பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக ஆயுள் விருத்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த தை பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யுங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே ஒரு காரண காரியங்களை வச்சுருந்தாங்க. அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே காரணம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அமாவாசையும் அவங்க வழிபாடு செய்ததுக்கான காரணங்களே இதுதாங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாளில் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கே தெரியாமல் நம்ம அந்த பலன்களை அடையிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை செய்கிறது பழக்கம் வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்காது. இருந்தாலுமே கூட இப்போ தைப்பூசம் அப்படிங்கும் பொழுது முருகனை வழிபாடு செய்யணும், கோவிலில் விசேஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கோவிலுக்கு போகிறோம். அந்த நேரத்திலேயே உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைச்சிடுது. ஸோ இதனால தான் நல்ல நாள் பிறநாள் அப்படின்னா வீட்டில் எல்லாம் சுத்தம் செய்து வழிபாடுகள் செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, அன்னதானம் போடுறது இது எல்லாத்தையுமே வச்சுருந்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களால் முடியும் அப்படின்னா இந்த அமாவாசையில் யாருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக யாரெல்லாம் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, திருமணமாகாமல் இருக்காங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, திருமணமாகி இருக்கக்கூடியவங்க தன்னுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு வாழணும், மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை கல்விக்காக என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும், உயர்கல்விக்கு போகணும், வேலைக்கு போகணும், இப்படி எதுவாக இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமியில் மட்டும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. முருகனுடைய அருளால் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். நினைத்தது நடக்கணும் அப்படின்னா தை பௌர்ணமியில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டாயமாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க. முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் பௌர்ணமியை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதுவும் தை மாத பௌர்ணமியில் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன நெய்வேத்தியம் செய்யணும், எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாங்க. அதாவது ஆண்டினுடைய 2வது மாதம்னு சொல்லக்கூடியது தான் இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகளினுடைய சூழ்நிலையின் காரணமாக
ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா தான் இருக்க போகுதுங்க. ஏன்னா, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களோடு இணைந்து இருக்கிறாங்க. எல்லா கிரகங்களும் சேர்ந்து 6வது வீட்லயும், 7வது வீட்ல சனி பகவான் 8வது வீட்லயும் இருக்க போறாரு. அதே குரு பார்த்தீங்கன்னா, வக்ரம் பெற்று 11வது வீட்ல இருக்கிறாரு. கேது உங்களுடைய ராசியில தான் இருக்க போறாருங்க. ராகு 7வது வீட்லயும் பயிற்சியாகி இருப்பாங்க. ஸோ இந்த கிரக நிலைகளுடைய காரணமா பார்த்தீங்கன்னா, இந்த டைம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுக்காக அதை அப்படியே அசால்ட்டாக விடக்கூடாது. நீங்கள் அதில் சிறப்பு கவனம் வந்து செலுத்தணும். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புதுசாக காதல் மலரும். பார்க்கக்கூடியவர்கள் மேலே ஈர்ப்புகளானது அதிகரிக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்கள் திருமணம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா இப்போ காதல் திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த பிப்ரவரி பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து திருமணமும் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் அப்படின்றது சமாளிக்க கற்றுக்கணுங்க. திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் சமாளிக்க கற்றுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து கைவிட்டு வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கானது உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே நீங்கள் நல்ல கவனம் வந்து செலுத்தணும். இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிப்புகள் அடைகிற மாதிரி தான் இருக்குது. எடுத்த உடனே எதுவும் சரியாக போகிறது கிடையாதுங்க. படிப்படியாக கண்டிப்பாக அது வந்து இயல்பு நிலைக்கு மாறத்தான் போகுது. இருந்தாலும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா பராமரிக்கணும். நிறைய செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். செலவுகள் எல்லாமே உங்களுக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். செலவாயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படுற மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கும். அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த டைமில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாழ்வுகளானது இருக்கத்தான் செய்யும். ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நேர்மறையான மாற்றங்கள் கிடைக்கும். நேர்மறையான தருணங்கள் இருக்குது. அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டத்தினுடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா சிம்மராசியுடைய மாணவர்களே கண்டிப்பாக நீங்கள் கடினமாக வந்து படிக்கணும். கடினமாக வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி இருக்கக்கூடிய ஒரு காலம்தான். ஆனால் அதுக்கு நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து சாதாரணமாக வந்து கிடைச்சிடாது. கொஞ்சம் போராடி பெறுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல மாணவராக வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க, முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதற்கான உழைப்புகளை வந்து போட்டிங்க அப்படின்னாவே போதும். வெளிநாடு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டைமில் சிம்மராசினியர்களுக்கு நிறைய கிடைக்கும். வேலையில் ஏற்றத்தாழ்வுகளானது கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த டைமில் தான் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே வந்து எழுச்சி அடைவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் சமாளிக்கணும். அதுக்கான திறமை உங்களுக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க உங்களுக்கு எப்போதுமே பிரச்சனைகளை உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதும். என்ன பிரச்சனை பண்ணாலும், யார் உங்களை என்ன தொந்தரவு பண்ணாலும், அதாவது கிரகநிலைகள் மட்டும் கிடையாதுங்க. மனிதர்களாக இருக்கட்டும், இயற்கை சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி உங்களை பாதிப்புகளை வந்து கொடுத்தாலுமே கூட எல்லாத்தையுமே போராடி இறுதியில் வெற்றி பெற போகிறது யாராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாக தான் இருப்பீங்க. அது வந்து உறுதியான ஒன்று. யாருமே அதனால தான் சிம்மராசி நேயர்கள்ட்ட போட்டி போட மாட்டாங்க. என்னதான் நம்ம முட்டி மோதினாலுமே கூட ஜெயிக்க போகிறது அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தையோ பிரச்சனையோ ஏற்படுத்தி உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு மன அழுத்தமானது ஏற்படலாம். வேறு எந்த வகையிலையுமே உங்களுக்கு பிரச்சனைகளை அவங்களால கொடுக்கவே முடியாதுங்க. குருவினுடைய செல்வாக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே கூட நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக வந்து பயந்துடக்கூடாது. ஏன்னா ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பையும் அர்ப்பணிப்பையும் வந்து செலுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவு அப்படின்றது இருக்கவே இருக்காது. நல்ல புரிதலை நீங்கள் வளர்த்துக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சூழலையும் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசியை உடையவர்கள் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது.
அதனால் அவங்கள கூடவே இருந்து பார்த்துக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே கூட, உங்களுடைய பெற்ற தாய் தந்தையரை கண்டிப்பாக கைவிடக்கூடாது. இது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமாக போய் முடிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாரும் இந்த ஒரு தவறை செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு பாருங்கள். இதுதான் நீங்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். உங்களுடைய தலைமுறையினருக்கு நீங்கள் சேர்த்து கொடுக்கக்கூடிய புண்ணியம் சார்ந்த சொத்து அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்னதான் காசு பணம் வச்சுருந்தாலும், நகை நட்டு வச்சுருந்தாலுமே கூட எப்போதுமே இந்த மாதிரியான தோஷங்களை மட்டும் உங்களுடைய சந்ததியினருக்கு உருவாக்கி கொடுத்துடாதீங்க. இது நீங்கள் இப்போ சாதாரணமான ஒரு விஷயமா கூட நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதனுடைய பலன்களை உங்களுடைய சந்ததியினர் அனுபவிப்பாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்ய பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு சிம்மராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.